ஏற்படுத்தி அழைத்து வந்தார்கள் அப்படிதான் சொன்னாரு. காவல்துறை நம்பியிருக்கலாம், இந்த பாதுகாப்பு இந்த போலீஸ் போதும் நம்பியிருக்கலாம். அது பத்தல. பாதுகாப்பு குறைபாடு என்பது இன்னும் காவல்துறை இன்னும் அதிகபட்சம் இருந்திருக்கலாம், அல்லது கூட்டம் அதிகம் சேராமல் கட்டுப்படுத்தியிருக்கலாம், அல்லது கூட்டம் அதிகமாகிவிட்டது நீங்கள் வர வேண்டாம் என்று தடுத்திருக்கலாம். இந்த 3 வழிகளை பின்பற்றி இருந்தால் இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்காது. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை எங்களுக்கும் தெரியும், எங்கள் தலைவருக்கும் தெரியும். அவர் பேசியது எந்த விதத்திலும் விசாரணைக்கு பாதிப்பு வராது என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த விஷயத்தில் திமுக தானாகவே தலையிடுகிறது, தானாகவே முன் வந்து இந்த வழக்கில் தானாகவே செயல்படுகிறது. விசாரணை முடியும் முன்பே திமுக பதட்டம் அடைவது ஏன்? இந்த விஷயத்தில் திமுக ஏன் பதட்டம்? இதுதான் கேள்வி. உச்சநீதிமன்றம் 4 நாளுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டது, தாவேகா தலைவர் தற்போதைய முதலமைச்சர் அது குற்றவாளி இல்லை, அவர் வெறும் சாட்சிதான் என்று. மீண்டும் மீண்டும் நேற்றும் உங்க நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க? திரு விஜய் அவர்கள் காலதாமதம் வந்ததால்தான் உயிரிழப்பு என்று சொல்கிறார்கள். இதுக்கு பதில் என்ன? நீங்க எங்க தலைவர் மீது குற்றம் சாட்டும் போது நாங்க உங்கள் மீது குற்றம் சாட்டு வைத்தால் என்ன தவறு? இந்த விஷயத்தில் திமுக அமைதியாக இருந்தால் நல்லது, இல்லை என்றால் தானாகவே இந்த வழக்கில் சிக்கிக்கொள்ளும். இதான் பதில்.